Hello guys, welcome to Ani Talks. இது சிங்கப்பூர் டேஸ் பார்ட் 2. இன்றைக்கி நாங்கள் சென்ட் ஜான் ஐலாண்டும் டர்ட்டில் ஐலாண்ட் தான் போகிறோம். இப்போ நம்ம அங் மோ கியோ அவென்யூவில் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ எம்ஆர்டியில் ஏறியாச்சு. இப்போது வீக் டேனால இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ எம்ஆர்டியிலேருந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம மெரினா சவுத் பியரில் தான் இருக்கோம். இங்கே அப்படியே ஒரு ஃபெரி பிடிச்சி நம்ம அப்படியே ஐலாண்டுக்கு போக வேண்டியதான். மொத்த சிங்கப்பூரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு கார்டு போதும். இதில் நம்ம ட்ரெயின்லேயும் போயிருக்கலாம், பஸ்லேயும் போய்க்கலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம டிக்கெட் வாங்க வேண்டியதான். நல்லா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்தே சீ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெரி இருக்குது. இதில் நாங்கள் ஒரு ஃபெரி எடுக்க போகிறோம். இங்கே மொத்தம் 3 ஐலாண்ட் இருக்குது. குசு ஐலாண்ட், சென்ட் ஜான் ஐலாண்ட், லசாரூஸ் ஐலாண்ட். இது 3 ஐலாண்ட் இருக்குது. அவ்வளோதான், இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு $15. மொத்தம் 3 ஐலாண்டுமே சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ஃபெரியில் ஏற போகிறோம். இப்போ பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜே அப்படியே மதந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இங்கே ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா எங்கள் நேரம் எந்த ஹோட்டல் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுங்க. சாப்பாடு கூட நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதான், ஃபெரியில் ஏறியாச்சு. எல்லா ஐலாண்ட்லேயும் உட்காந்து சாப்பிட்ற ஃபெசிலிட்டி இருக்குது, டேபிள் சேர்ஸோட. அப்புறம் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களோட இப்போ ஃபெரி ரைட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் கடலில். இங்கேருந்து மொத்த சிங்கப்பூருமே தெரியுது. ஈவன் ஸ்கை பார்க் கூட தெரியுது. ஒருத்தங்க பெட்ஸ்லாம் கூட கொண்டு வராங்க ஃபெரியில். நம்ம பெட்ஸோட கூட ட்ராவல் பண்ணலாம். நம்ம பெட்ஸுக்கும் தனி டிக்கெட்ஸ் வாங்கணும். அதான் ஐலாண்ட் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குஷு ஐலாண்ட் தான் போயிட்டுருக்கோம். வெல்கம் டு குஷு ஐலாண்ட். இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கு. நம்ம சைனீஸ் வேர்ட்லாம் கூட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வெதரும் சூப்பராக இருக்கு. அவ்வளோ வெயில் கூட அடிக்கல, நல்லா தான் இருக்கு. ஆனால் இங்கே தான் சைனீஸ் டெம்பிள் இருக்கு. டெம்பிள்லாம் பார்த்தோன்னே அப்படியே சைனாக்குள்ள ஃபீல் இருக்கு. இங்கே தான் சைனீஸ் டெம்பிள் இருக்கு. வாட்டர் பாட்டில் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க பிளான்ட்ஸ்க்காக. நம்ம சைனீஸ் டெம்பிள்குள்ளே வந்தாச்சு. எல்லா சைனீஸ் டெம்பிளையும் டாப் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைனீஸ் டெம்பிளையும் டாப்பாக வச்சுருக்காங்க. சின்ன ஒரு வாட்டர் இருக்குல்ல. இவங்களும் நம்மள மாதிரி அவங்களோட விஷயம்லாம் பேப்பரில் எழுதி தந்துட்டு இருக்காங்க.
நேச்சுரல் சீனரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நம்ம குளிக்கிறதுக்கு தனியாக அவங்க இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம குளிச்சிக்கலாம். நம்ம ஒரு டீமாக வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஐலாண்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே நேச்சுரல் சீனரி பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே வர போகும்போது இங்கே ஒரு ஃபிஷிங் வெல் வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு காயின் போட்டால் நம்ம வேண்டியது நடக்குமா. அதான் இப்போ நம்ம குசு ஐலாண்டை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட் ஜான் ஐலாண்ட் போக வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபெரியும் வந்தாச்சு. ஃபெரிலையும் ஏறியாச்சு, போயிட்டுருக்கோம். இங்கே செம்ம வியூவாகவும் இருக்குது. நிறைய பெரிய பெரிய வேவ்ஸும் வருது. இந்த ஃபெரிலெலாம் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபெரியில் போகிறதே ஜாலியாக இருக்குது. இதில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா அவர் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு அந்த அலை பாஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஸ்பீட் ரைஸ் பண்ணி போகிறாரு. இதுதான் ஃபெரியோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே அவரே மேப் பார்த்து தான் போகிறாரு. அவ்வளோதான், சென்ட் ஜான் ஐலாண்ட் வந்தாச்சு. இங்கே செம கூட்டம். லாஸ்ட் ஐலாண்டோட இங்கே செம கூட்டமாக இருக்குது. இந்த சென்ட் ஜான் ஐலாண்டில் நிறைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அதோட சின்ன மேப் வச்சுருக்காங்க. இங்கேயும் லாஸ்ட் ஐலாண்ட் மாதிரியே உட்காந்து சாப்பிட்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய பேர் ப்ரைவேட் யாட்டு கூட ரெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலி டீமாக. இந்த சில யாட்லலாம் வந்து வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்குது. சில பேர் இப்போ எக்ஸ்ட்ரா போட் கூட வச்சுருக்காங்க. இங்கே ஃபாரஸ்ட்குள்ளே இன்னும் டீப்பாக போகிற மாதிரி இருந்தது. இங்கே யாருமே போகல, அதனால நாங்களும் உள்ளே போகல. இதுக்கு உள்ள ஃப்ளையிங் ஸ்னேக்ல கூட இருக்கா. இந்த ஐலாண்ட்ல இருந்து சிங்கப்பூர் சிட்டி கூட தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே வாட்டர் கேம் இருக்கிற யாட்டு. அவ்வளோதான், இப்போ சென்ட் ஜான் ஐலாண்ட்லாம் பார்த்து முடிச்சு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஃபெரி மூலமாக சிங்கப்பூருக்கே வந்துட்டு இருக்கோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு செம பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் போயிட்டு. நீங்களும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த சென்ட் ஜான் ஐலாண்டை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, பாய் காய்ஸ்.